செந்தில் பாலாஜி வழக்கு நீதிமன்றத்தில் அதிரடி தீர்ப்பு. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, கட்டாயமா நீங்கள் புதிய பார்வையாளர்களா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கட்டாயம் நீங்கள் கொடுத்து விடுவது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்ன அறிவிப்பு ப்ரோ அப்படி வெளியாகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்புகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெளியாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. உலகிலேயே வரலாற்றிலேயே ஒரு திமுகவின் ஆட்சியிலேயே திமுகவின் அமைச்சரையே தட்டி தூக்கிய ஒரு தருணம் உள்ளது அப்படின்னா அது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்துல செந்தில் பாலாஜியை பாத்தீங்கன்னா கைது செய்தது அப்படின்னு அனைவராலுமே ஒப்புக்கொள்ள முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் உண்மையில செந்தில் பாலாஜியுடைய வழக்கு அப்படின்றது ஒரு ஆண்டை நிறைவு செய்யக்கூடிய தருணம் வந்துவிட்டது. ஆனால் இந்த ஒரு வருடம் நிறைவு செய்யக்கூடிய தருணம் வந்தாலும் கூட இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாத்தீங்கன்னா டோட்டலாகவே என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருபுறம் பாத்தீங்கன்னா குழப்பத்தில் பாஜக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் உண்மையில பிஜேபி வெற்றியை பெறுவார்களா அல்லது தோல்வியை ஏதேனும் பெறுவார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக செந்தில் பாலாஜியினால் திமுகவிற்கு பெரியதாக லாபம் இல்லாமல் இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட நீதிமன்றத்தில் உடைய அதிரடி தீர்ப்புகளாக பாத்தீங்கன்னா மாறுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கு எந்த நேரத்திலும் முடித்து வைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கும் ஒரு வேலை முடிஞ்சிடணும் கண்டிப்பா. ஏன்னா இவரை வச்சு எத்தனை நாள் ஓட்டிக்கிட்டு இருப்போம் சொல்லுங்க. இன்னும் புதிய புதிய அமைச்சர்கள் கைதாக வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கும் கண்டென்ட் கிடைக்கும். ஓகேங்களா, குண்டச்சட்டியிலேயே பாத்தீங்கன்னா குதிரை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய கதையாகத்தான் மாறி போயிருக்கிறது திமுகவின் கதை அப்படின்றது. ஸோ நிச்சயமாக விரைவில் பூரண நலம் பெற்று அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களை அபிஷியலா பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜியின் வழக்கு நீதிமன்றத்தில் கிடைக்க போகும் அதிரடியான தீர்ப்பு அப்படின்றதையும் பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. ஸோ உண்மையிலே பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் மாறப்போகிறது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ செந்தில் பாலாஜி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பணக்காரர் அமைச்சர் என்ற பட்டியலில் இருக்கக்கூடிய நபர். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே அவருடைய அந்த வழக்கு விசாரணைகள், அவர் விரைவில் வெளியே வரக்கூடிய தருணங்கள் எப்படியெல்லாம் மாறப்போகிறது அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. ஸோ மறக்காம நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. இது போல நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்து புதிய புதிய காணொளிகளை பார்க்கலாம்.